பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை சிவபெருமானுக்கு போற்றி பாடுகிறார். மெய்தரு வேதியனாகி வினை கெடக் கை தர வல்ல கடவுள் போற்றி அப்படிங்கிறார். அப்படின்னா மெய்தரு அப்படின்னா மெய்ப்பொருளை விளக்குகிற. மெய்ப்பொருள் அப்படிங்கிறது பரதத்துவம். அதை விளக்கி எனக்கு காட்டுறதுக்காக நீ என்ன பண்ண? அந்தணன் வடிவு தாங்கி வந்தாய். நீ என்னுடைய பழைய வினைகளையெல்லாம் மறுத்து விட்டாய் உன் அருள் உபதேசத்தினால். அப்படிப்பட்ட கடவுளே உனக்கு வணக்கம். நீ எவ்வளவு உயர்ந்தவன் தெரியுமா? அழகா அந்தணன் மாதிரி வடிவு தாங்கி எனக்காகவே வந்த, எனக்கு அழகாக அருளுபதேசம் செஞ்ச. அதனோட பலன் என்னாச்சு? என்னுடைய பழ வினைகளெல்லாம் களையப்பட்டன. அப்படிப்பட்ட கை கொடுத்த தெய்வமே, கடவுளே உனக்கு போற்றி அப்படிங்கிறார். ஆடு அகம் மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி அப்படிங்கிறார். மதுரை எப்படி இருக்குமா? பொன்னிறமாக இருக்கும், ரொம்ப அழகாக ஜெகஜெகன் ஜொலிக்கும். அப்படிப்பட்ட மதுரை மாநகருக்கு அரசனே உனக்கு வணக்கம். நான்மாடக்கூடல் அப்படிங்கிறத நகரம், அந்த மதுரை மாநகரத்தை நான்மாடக்கூடல்பாங்க. அப்படிப்பட்ட நகரில் விளங்கும் குருநாதனே வணக்கம். அப்புறம் என்ன? அழகிய தில்லை அம்பலத்துள் ஐந்தொழிலையும் விளக்கும் அழகான ஆனந்த நடனம் புரிபவனே உனக்கு வணக்கம். அப்புறம் இன்று அடியேனுக்கு கிடைத்த அரிய அமுதமானவனே உனக்கு வணக்கம் அப்படின்னு பாடுறார். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும் அப்படின்னா, ஆடகம் அப்படிங்கிறது ஹாடகம் அப்படிங்கிறதோட திரிபு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொன் ஆடக மதுரை அப்படின்னா பொன்மயமாக விளங்கும் மாட கோபுரங்கள். மதுரையில் மாடம் கோபுரங்கள் எல்லாம் பொன்மயமாக இருக்குமா, அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த நகரை ஆண்ட அரசே அப்படின்னு. இதில் இன்னொரு அர்த்தம் தொக்கி நிற்குதுன்றாங்க. அது என்னென்னா, சிவபெருமான் எப்போவுமே முக்கண்ணன் தலையில் ஜடைமுடி வச்சிருப்பார். அந்த ஜடைமுடியெல்லாம் மறைச்சி நிற்பாராம் இங்கே. ஏன்னா நீ சக்கரவர்த்தியாக வந்து உட்கார்ந்துருக்க இல்லையா, ஆடல் அரசன் நீ. அதனால் நீ என்ன பண்ணியிருக்க? சௌந்தர பாண்டியனா இங்கே வந்து மதுரை மாநகரத்தில் ஆட்சி புரிகிற. அப்போ நீ அந்த ஜடைமுடியெல்லாம் மறைச்சி என்ன பண்ணியிருக்க? கிரீடம் வச்சுருக்க. அதனால் நீ வந்து ஆடக மதுரை அரசே போற்றி. இங்கே உன்னுடைய ஜடாமுடியெல்லாம் மறைத்து கொண்டு நீ கிரீடம் தாங்கி மணிமகுடம் தாங்கி மகுடம் தாங்கிய சௌந்தர பாண்டியனாக இருக்க அப்படின்னு பாடுறார். இந்த மணிமுடி தாங்கி இருக்கும் அழகதான் தடாதகை பிராட்டியாரோட திருமண படலத்தில் இன்னும் அழகாக விவரிச்சிருப்பார் அவர். கூடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மதுரைக்கு இன்னொரு பெயர் கூடல். ஏன் அந்த கூடல் அப்படின்னு அந்த பெயர் வந்ததுங்கிறதுக்கு திருவிளையாடற் புராணத்தில் ஒரு வரலாறு வருது. அது என்ன அப்படின்னா, மதுரை மாநகரை ரொம்ப அழகாக ஆண்டுக்கிட்டு வராரு இந்த சௌந்தர பாண்டியன். இதை பார்த்து இந்த வருண பகவானுக்கு திடீர்னு ஆச்சரியமும் பொறாமையும் வந்துருச்சான். யார் இவனுக்கு நான் சோதனை தரணும் அப்படின்னு நினச்சி திடீர்னு என்ன பண்ணுச்சான், இந்த வருணன் ஆலவாய் சொக்கனுடைய ஆற்றலை தெரியல. அதுக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற சௌந்தர பாண்டியன் யார் அப்படிங்கிறது தெரியல வருண பகவானுக்கு. அதனால் வருணன் என்ன பண்ணுச்சான், அப்படியே கடலை மேவி விட்டுச்சான். இந்த பார், 4 புறமும் கரை புரண்டு நீ போய் மதுரையை அழிச்சிடு, வெள்ளம் வந்து அப்படியே நீ போய் தண்ணியால் அழிச்சிடுன்னு ஒரு ஆர்டர் கொடுத்து தான் அந்த வருண பகவான் கொடுத்தாராம். அப்போ என்ன ஆச்சா, மதுரை முழுக்க 4 புறமும் அலை 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 அலையாக அடிச்சுக்கிட்டு வருதான். அந்த அலையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மலை மாதிரி வந்தது அப்படிங்கிறாங்க. அலையே மலை மாதிரி அப்படியே உயர்ந்து உயர்ந்து மதுரையை அப்படியே விழுங்க பார்த்துதான் அந்த நீர். அதை பார்த்து மக்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. மன்னன் பயந்துட்டார். நேராக போய் என்ன பண்ணாராம், சொக்கலிங்க பெருமானிடம் முறையிட்டனராம். சிவபெருமானே, எம்பெருமானே, எங்களுடைய மதுரை அழிந்து விடும் போலுள்ளதே, இந்த மழையை எப்படி நாங்கள் தாங்குவோம் அப்படின்னு அழறாங்க. உடனே பொன்னும் மணியும் சொரியும்
4 மேகங்களை கூப்பிட்டாராம் சிவபெருமான். இறைவன் என்ன பண்ணாராம், 4 மேகங்களை கூப்பிட்டு இந்த பார் கடல் நீரை வற்றச் செய் அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த வருணன் நிறைய தண்ணியை கொடுத்தாரா, கடல் அலை மாதிரி மேலே மேலே தண்ணி வந்துதா, அந்த தண்ணியெல்லாம் நீ வற்ற செய், கடலை பொங்கி வரவா செய்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு மேகங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுத்தாராம் எம்பெருமான். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல சயின்ஸ் படி நம்ம பார்த்தாலும் கீழே இருக்கிற கடல் நீர் தானே ஆவியாகி எவாப்ரேட் ஆகி மேலே மேகங்களாக ஆகும். அப்புறம் அந்த மேகங்களுக்கு நிறையா கண்டென்ஸ் ஆகும்போது தானே மழையாக பொழியுது. அதனால் அந்த கடல் நீரை வற்ற செய்வதற்கான ஆர்டரை யாருக்கு கொடுக்குறார் அப்படின்னா மேகங்களுக்கு தான் கொடுக்குறார் சுவாமி. அப்போ அதே மாதிரி பண்ணிடுது அந்த மேகங்கள். இதை பார்த்தோன்னே பொறுக்க முடியல வருணனுக்கு. அப்போவாது அவனுக்கு தோணியிருக்கணும்ல, இவ்வளோ பெரிய செயலை யார் செய்கிறான்னு. அப்போல்லாம் தோணலை. ஏன் தோணலை அப்படின்னா செருக்கு அதிகமாயிட்டா அறிவு அந்த இடத்துல வேலை செய்யாது, புத்தி மழுங்கி போயிடும். அதனால் அவன் கர்வத்தின் உச்சியில் என்ன பண்ணானா, எல்லா மழையையும் கூப்பிட்டு மதுரை மேல் நீ மழை பெய்து அழிக்க அப்படின்னு ஒரு ஏவல் கொடுத்தானாம். அதை கேட்டவுடனே இறைவன் என்ன பண்ணாராம், புயல்கள் 4 அழைத்தாராம். நீங்கள் மாடங்கள் ஆகி மதுரையை காப்பாற்றுமின் அப்படின்னாராம். நீங்கள் என்ன செய்யணும், மாடங்களாக மாற வேண்டும். மாடங்களாகன்னா அப்படியே ஒரு வலை மாதிரி மாடமாக மாறி என்ன பண்ணுச்சான், மொத்த மதுரையையும் அப்படியே கவர் பண்ணிடுச்சான் இறைவனுடைய ஆணைப்படி. அதனால் அது டோட்டலாக அப்படியே ஒரு கவர் பண்ணதுனால ஒரு துளி மழை நீர் கூட உள்ளே வரவே இல்லையாம், மதுரை உள்ளே ஊற்றவே இல்லையாம், சொட்டு கூட உள்ளே போகலையாம். அதை பார்த்த பிறகு தான் அந்த வருணனுக்கு ஐயோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து தப்பு பண்ணிட்டோம், இறைவனுடைய திருவிளையாடல் அப்படின்னு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு வெட்கி இறைவனை வழிபட்டானாம். இறைவன் அவன் உய்யவும் அருள் செய்தாராம். அதனால தான் இந்த 4 மேகங்களும் கூடி அந்த தலத்தை காப்பாற்றதுனால அதுக்கு பேர் நான் மாடக்கூடல். இது திருவிளையாடலில் ரொம்ப அழகாக விளக்கப்பட்டிருக்கு. குருமணி அப்படின்னா இந்த இடத்துல குருமணிக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் ஆசிரியர்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு காதலன் ஒரு காதலிய தலைவியை, ஒரு தலைவன் ஒரு தலைவி மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கான். அப்போ எதுக்காகவோ தலைவியை பிரிந்தவன் போருக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தலைவியை பிரிஞ்சு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவனுக்கு என்ன செய்யுமா, வழியில் பார்க்குற பூக்கள், வண்டு, பறவைகள், விலங்கு, செடி, இப்படி எதை பார்த்தாலும், நீர், மேகம், இப்படி எதை பார்த்தாலும் அவனுக்கு என்ன தோணுமா, தலைவியுடைய அங்கங்களாகவே தோணுமா. இதை பார்த்தா கண்ணு மாதிரி, தலைவியோட கண்ணு மாதிரி இருக்கே, மேகங்களை பார்த்தா தலைவியோட கூந்தல் மாதிரி இருக்கே, இப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்னா தலைவி மேலே வைத்திருக்கிற பெரும் காதலால் எதை பார்த்தாலும் தலைவியினுடைய அங்க உறுப்புகளாகவே அவன் காண்பானாம். அதே மாதிரி தான் சிவனுடைய அடியார்கள் என்ன செய்வாங்களாம், சிவபக்தி மனசுக்குள்ளே ஃபுல்லாக பரவிட்டுனா அவங்க எதை பார்த்தாலும் இதுவும் சிவம்தான், கல்லை கண்டாலும் இது சிவம்தான், பூவை கண்டாலும் இது சிவம்தான், இது நீரை கண்டாலும் இது சிவன்தான், இதுவும் எம்பெருமான் தான், இதுவும் எம்பெருமான் தான் அப்படின்னு தான் அவங்களுக்கு பார்க்க தெரியுமா. ஏன்னா மனம் முழுக்க அந்த சிவபெருமான் அப்படியே பரவி நிற்பார். அதனால் அவங்களுக்கு அப்படி தான் பார்க்க தெரியும். இங்கே மாணிக்க வாசக பெருந்தகைக்கு ஏற்பட்ட அனுபவம் எப்படி, எல்லாரோட அப்படியே என்ன சொல்கிறது, த மோஸ்ட் பிளெஸ்டு பர்சன் இன் த வேர்ல்டு அப்படின்னா மாணிக்க வாசக பெருமான் தான். ஏன்னா அவர் அவ்வளோ கொடுத்து வச்ச பாக்கியம் பெற்றவர். ஏன் அப்படின்னா சிவபெருமானே குருவாக வந்துட்டார். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, குரு ரொம்ப நல்ல குரு ஒரு மாணவனுக்கு அமைஞ்சிட்டா, அந்த மாணவன் எதை பார்த்தாலும் இது எங்கள் சார் சொல்லி கொடுத்தார், இது எங்கள் மேடம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு மாணவனும் ஒரு மாணவியும் எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல குரு கிடச்சிட்டா அந்த குரு அவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால இவங்க எதை பார்த்தாலும் இது கூட அன்னைக்கு சார் சொல்லி கொடுத்தாரே, இது கூட எங்கள் குரு சொல்லி கொடுத்தாரே, இதை கூட இதுக்கு விளக்கம் இப்படி கொடுத்தாரே, இதுக்கு கூட உதாரணம் இப்படி கொடுத்தாரே அப்படின்னு இந்த மாணவர்களுக்கு என்ன தோணுமா, வழியில் கண்ட அத்தனையும் தன் குருவுடைய பார்வையில் பார்ப்பாங்களாம் அவங்க. அதனால் குருவை அவங்களால மறக்கவே முடியாதான். நல்ல மாணவனும் நல்ல குருவும் அப்படிப்பட்ட ஒரு பந்தம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதனால தான் நம்மளுக்கு ஸ்ரீராமர் அப்படின்னு பார்த்தா வசிஷ்டர் வருவார்,
கிருஷ்ணருடைய பாகவதத்தில் கூட பார்த்தா கிருஷ்ணனுக்கும் குரு கிடைப்பார். அதனால எல்லா இடத்துலையும் குருவும் மாணவனும் அவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகானது. அதனால மாணவன் எங்கே போனாலும் குருவோட ஞாபகத்திலேயே இருப்பார். ஆனால் மாணிக்கவாசக பெருந்தகைக்கு எப்படிப்பட்ட பேரருள் கிடைச்சது? அந்த திருவருளே குருவருளாக வந்தது. சிவபெருமானே அந்தணன் வடிவம் தாங்கி குருவாக வந்து இவருக்கு அருளுபதேசம் செய்தார் அல்லவா? அதனால் மாணிக்கவாசக பெருந்தகைக்கு என்ன தெரியுமா? எதை பார்த்தாலும் குருமணி அப்படின்னு தோணிடுமா. இதுவும் குருமணி தான், இதுவும் குருமணி தான், இதுவும் குருமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு குருவாக காண்பாராம். அதனால் அந்த குருமணி போற்றி அப்படின்னு பாடுறார். இலங்குதல் அப்படின்னா விளங்குதல், கூடல் இலங்கும் குருமணி அப்படின்னா மதுரையில் விளங்குகின்ற குருநாதரே, நீ எனக்கு பெரிய குருமணியே போற்றி அப்படின்னு சொல்கிறோம். தென் திசை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தென் தில்லை, இந்த இடத்துல தென் அப்படிங்கிறது அழகான அப்படின்ற பொருள் தாங்கி வருகிறது. அழகான ஒரு மேருமலை மாதிரி இருக்கிற பொன்னாக விளங்கும் தில்லையே, தில்லையில் உதித்த நடனமாடி ஆனந்த நடனமாடும் சிவபெருமானே போற்றி. அமுது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இன்று எனக்கு கிடைச்ச அமுது எப்படிப்பட்ட அமுது? அமுது அப்படிங்கிறார். ஏன் அமுது அப்படின்னு சொல்கிறாருன்னா, சாதாரணமாக அமுது அப்படின்னா தேவாமிர்தம் தான் பார்க்கடல்லேருந்து எடுத்துப்பாங்க. அப்போ அந்த தேவாமிர்தம் எப்படி இருக்கும்? இனிக்கும். எங்கே இனிக்கும்? நாக்கில் பட்டா இனிக்கும். அந்த நாக்கு அப்படிங்கிறது 5 புலன்களில் ஒன்று தானே. ஆனால் இந்த அமுது இருக்கு இல்லையா, இறைமை என்னும் அமுது, அது என்ன பண்ணுது? அமுது. ஏன் தெரியுமா அமுது? இன் வாட் வே இட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 5 புலன்களுக்கும் இனிப்பாக இருக்குது இது. அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த சிவபெருமான் என்னும் அமுது, இந்த குரு என்னும் அமுது, திருவருள் என்னும் அமுது என்ன பண்ணுது? என்னுடைய 5 புலன்களுக்கும் இனிக்குது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இனிப்பை நான் உணர்றேனே, எனக்கு அது தெரியுதே, அதனால் அது அமுது அப்படின்னு பாடுறார் அவர். இது சொற்கள் தாண்டி அந்த உணர்வுகளும் சொற்களும் அப்படியே போட்டுட்டு வந்து விழுது இந்த மாணிக்கவாசக பெருந்தகைக்கு. இந்த வாசகங்கள்லாம் இறைவனுடைய வாசகங்கள் தானே. இது ஒரு கருவி தானே. திருவாசகம் மாணிக்க வாசகர் ஒரு பக்தன் தானே. அவர் மூலமாக வந்தாலும் இந்த சொற்கள் எல்லாம், இந்த வாசகங்கள் எல்லாம் சிவபெருமானுடைய வாசகங்கள். அதனால தான் இது அவ்வளோ அழகாக 5 புலன்களுக்கும் சந்தோஷம் தருது அப்படிங்கிறது ஒரு உணர்வு. அந்த உணர்வை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு? மூவா நான்மறை முதல்வா போற்றி, சே ஆர் வெல் கொடி சிவனே போற்றி. சே அப்படின்னா ரிஷபம், காளை. ஆர் அப்படின்னா அலங்கரித்த. அதாவது வேதங்கள் 4 வேதங்கள் இருக்கு இல்லையா? அது மூவா அப்படின்னா மூப்பு அடையாத. பொதுவாக மூப்பு வந்ததுன்னா வயதாயிடுத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மூப்பு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா வயசாயிடுச்சு. ஆனால் இந்த 4 வேதங்களுக்கும் வயசே ஆகாது, மூப்பே அடையாது. ஏன் தெரியுமா? மூப்பு அடைஞ்சால் மூப்புக்கு அடுத்த ஸ்டேஜ் மரணம், அழிவு. ஆனால் இந்த 4 வேதங்களுக்கும் அழிவே கிடையாது, எப்பொழுதும் நிரந்தரமானவை. அதனால் மூவா நான்மறை, மூப்பு அடையாத 4 வேதங்களுக்கும் முதல்வனே உனக்கு போற்றி அப்படின்னு பாடுறார். அது மட்டும் இல்லாமல் சே ஆர் வெல் கொடி சிவனே போற்றினா, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு கொடி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த கொடியில் என்ன பொறிச்சிருக்கும் அப்படின்னா தன்னுடைய வாகனம் தான் பொறிச்சிருக்கும். அதுதான் ஐதீகம். அதனால் சிவபெருமானும் அழகாக சேவர் கொடி, சே ஆர் வெல் கொடி அப்படின்னா வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த காளையின் வடிவம். இங்கு அந்த காளையே வேத வடிவம் தான் சொல்கிறாங்க. ரிஷபமே வேதங்களின் வடிவம் தான்றாங்க. அப்போ இந்த காளையின் வடிவத்தை தன்னுடைய கொடியில், தன்னுடைய வெற்றி கொடியில் பொறிச்சு வச்சிருக்கிறார் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானே போற்றி. அப்புறம் என்ன பாடுறாரு? மின் ஆர் உருவ விகிர்தா போற்றி, கல் நார் உரித்த கனியே போற்றி அப்படிங்கிறார். மின்னுனா பிரகாசம், மின் ஒளி. விகிர்தா அப்படின்னா வேறுபாடு உடைத்திருத்தல். கல் நார் அப்படின்னா கல்லில் நார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பிரபஞ்சம் முழுக்க நீ இறைவா உன்னுடைய திருவிளையாடல்களில் கீழே இறங்கி வந்த அடியார்களுக்காக.
அப்போ எப்படி தெரியுமா வந்த? விகிர்தா அப்படின்னா வேறு வேறு வடிவங்களை எடுத்த. நீ ஒரே மாதிரி வந்துல்ல கீழே, வேறு வேறு வடிவங்களை எடுத்து வந்தாய், அப்படிப்பட்ட ஒளி வண்ணனே போற்றி. அவர் அப்படி தானே வராரு. ஒரு தடவை கீழே மண் சுமக்கிறாரு, இன்னொருத்தருக்காக கீழே விறகு சுமக்கிறாரு. இப்படி ஒருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி கீழே வெவ்வேறு வடிவம் தாங்கி வராரு இல்லையா? அதனால அப்படிப்பட்ட ஒளி வண்ணனே போற்றி அப்படிங்கிறார். கல்லில் நார் உரிப்பதற்கு ஒப்ப பெறுதற்கு அரிய ஞானக்கனியே போற்றி அப்படிங்கிறார். இப்போது நம்ம அவருடைய பேச்சு வழக்கில் சொல்வோம் இல்லையா, கல்லுக்குள்ளே நார் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, கல்லை நார் உரிச்சவண்டா அப்படின்னு எதுக்கு சொல்வாங்க அப்படின்னா, கருங்கல்லில் நார் உரித்தார் போல அப்படிங்கிறது ஒரு பேச்சு வழக்கு. ஏன் எதுக்கு சொல்லுவாங்க? அதை செயற்கரிய செயல் ஏதாவது செஞ்சுட்டா கருங்கல்லே நார் உரிச்சிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கருங்கல்ல நார் உரிக்க முடியாது, அது ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் கருங்கல்ல நார் உரிக்க முடியுமா அப்படின்னா முடிக்க முடியாது. கருங்கல் ஒரு இதில் இருக்குது, அதில் அப்படியே தண்ணி பட்டு 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 அப்படியே இருந்தால் அது அப்படியே உறிஞ்சிக்கிட்டு அப்படியே மென்மையாகி விலகி வந்துடுமா என்ன? வராது. அதனால தான் இங்கே மாணிக்கவாசகர் பெருமான் என்ன பாடுறாரு, கல்நார் உரித்த கனியே போற்றி, காவாய் கனக குன்றே போற்றி, ஆ ஆ எந்தனுக்கு அருளாய் போற்றி அப்படிங்கிறார். அதாவது கருங்கல்ல நார் உரிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்தது என்னுடைய மனம் என்கிற கல். என் மனசு எப்படி இருந்தது? கல் மாதிரி இருந்தது. ஆனால் நீ என்ன பண்ண? உள்ளே வந்து என்ன செஞ்ச? அருள்மழை பொழிதாய், அருளாக வந்துட்ட உள்ள நீ. கனக குன்றே போற்றி, அங்கே இந்த கல்நார் உரித்த கனியே போற்றி அப்படின்னா உள்ள பெரும் அருள் மழையாக நீ உள்ளே வந்துட்ட. அருள் மழை பொழிஞ்ச உடனே என்னுடைய மனசு என்ன தெரியுமாச்சு? கல் மாதிரி இருந்தது நீ வரத்துக்கு முன்னாடி. ஆனால் உன்னுடைய அருள் பட்டு பட்டு அப்படியே கனிஞ்சு போச்சு. இந்த கல்லே கனியாக மாறி போச்சு. ஏன்? உன்னுடைய அருள் பட்ட உடனே மனசு முழுக்க அன்பால் நிறைஞ்சிருச்சு. நீ இறைவன் அல்லவா, அதனால் நீ அருள்மழை பொழிகிறாய். நான் சாதாரண அற்ப மனிதன் அல்லவா, அதனால் என்னோடய மனசு என்னாச்சு? அன்பு நிறைஞ்சிருச்சு. அன்பு அப்படியே பொங்கி பொங்கி வழியுது. அன்பு பொங்கி பொங்கி வழிஞ்சதுனால என்னோட கல் மாதிரி இருந்த மனசு கனியாக மாறிடுச்சு. கல்லே கனியாக மாறி நெக்கு உருகி அப்படியே நெகிழ்ந்து மகிழ்ந்து குழைந்து போயிட்டேன் இறைவா. அதனால் அப்படிப்பட்ட இறைவா உனக்கு போற்றி. கல்நார் உரித்த கனியே போற்றி. நீயே ஒரு கனி, ஞானக்கனி. அது மட்டும் இல்லாமல் என் மனசும் கனியாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட இறைவா போற்றி அப்படின்னு சொல்கிறாரு. கனகக்குன்று அப்படின்னா மகாமேரு தான், மலையை தான் குறிக்குது. அதனால பொன்மலை போன்று இருந்த என்னை காப்பவனே, நீ எப்படிப்பட்டவன்? பொன்மலை, மேருமலை. அப்படி மலை போல இருந்து என்னை காப்பவனே உனக்கு வணக்கம். ஆ ஆ என்று அரற்றி உன்னை அழைக்கின்ற எனக்கு அருள் செய்வாய் போற்றி. அப்படியே உச்சத்துக்கு போயிட்டார் மாணிக்கவாசக பெருந்தகை. அவர் என்ன சொல்கிறாரு? ஆ ஆ எந்தனுக்கு அருளாய் போற்றி. நீ அப்படி வந்தியா? கல் மாதிரி இருந்ததா என் மனசு. நீ என்ன பண்ண? நீ பெரும் கடல், கருணை கடல் உள்ள அருள்மழை பொழிஞ்சிட்ட. அருள்மழை பொழிஞ்சிட்டதுனால என் மனசு என்னாச்சு? கல் மாதிரி இருந்த மனசு முழுசாக அன்பாக மாறி அப்படியே கனிந்து குழைந்து நெக்குருகி அன்பு மயமாகிடுச்சு. அன்பு மயமாக ஆனதுனால நான் அப்படியே மென்மையாக ஆயிட்டேன். இப்போ நீ எனக்கு இப்படி பண்ணியிருக்கியே, உனக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு பார்த்தா நீ கனக குன்று, நீ அப்படியே சாதாரணமானவன் இல்லை, பொன்மலை அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் ஏதாவது உன்னை சொல்லணும், உன்னை சொல்லி பாராட்டணும், போற்றணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஐயோ, எனக்கு வார்த்தையே வரலையே. ஏன் தெரியுமா வார்த்தை வரல? ஆச்சரியமாக எடுத்தேன், எனக்கு பிரமிப்பாக ஆயிடுச்சு. நமக்கு பிரமிப்பு வந்தால் என்ன பண்ணுவோம்? ஆ அப்படின்னு வாயை திறப்போம் இல்லையா? நமக்கு பயம் வந்தாலும் ஆன்னுவோம், சந்தோஷம் வந்தாலும் ஹான்னு சொல்லுவோம். அப்படி நம்மளோட உணர்ச்சி அதிகமாக ஆகும் பொழுது நமக்கு வார்த்தை வராது, ஆன்னு சொல்லுவோம். அதனால இறைவா ஆ எந்தனுக்கு அருளாய் போற்றி அப்படின்னு குழந்த மாதிரி
அவ்வளோ அழகாக வியப்பு மேலிட பிரமிப்பு மேலிட தன்னுடைய உணர்வுகளை வார்த்தைகளால் கொட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு எந்தனுக்கு அருளாய் போற்றி அப்படின்னு அருள் புரிஞ்சிருடா சிவனே, நீ எனக்கு அருள் புரி. இன்னும் என்ன அருள் புரிய முடியும்? அதான் உள்ள அருள்மழை பொழிந்து தானே நீ அன்பு மயமாயிருக்க அப்படின்னு நமக்கு தோணும். அங்கே அழைச்சிட்டு போகணுமே, திருப்பெருந்துறையில் அடியார்களையெல்லாம் கூட்டிகிட்டு போனியே, என்னை இங்கெல்லாம் விட்டு வச்சிருக்க அப்படிங்கிறது அங்கங்கே சொல்லிக்கிட்டே வராரு. எந்தனுக்கு அருளாய் போற்றி அப்படின்னு உருகி மருகி பாடுகிறார் மாணிக்க வாசக பெருந்தகை. அப்படிப்பட்ட சிவபெருமானின் திருவடிகளை நாமும் வணங்குவோம், அவன் அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.